பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 19வது ஸ்லோகம். பூத கிராம சவயேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ரயாகமே அவசக பார்த்த பிரபவத்யகராகமே. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். பகவான் நம்ம எதை கேட்டு பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை கொடுக்குறார். நம்ம ஐஸ்வர்யார்த்தி கேட்டால் அதை கொடுத்துட்றார். கைவல்யார்த்தி வேணும்னு கேட்குறவாளுக்கு அதை கொடுத்துட்றார். அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம அதையே திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யத்தையெல்லாம் போரும், நம்ம இனிமேல் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, அனித்தியம், நம்ம பகவான் திருவடி அடையதை மனசில் கொண்டு வரணும் அப்படின்னு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணத்தை கொண்டு அதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு நம்ம செய்கிற காரியமெல்லாம் பகவானுக்கேன்னு செய்யணும். அதுதான் மீளா இன்பம். நித்திய விபூதி அடையணுங்கிறத நம்ம மனசில் எப்போவுமே தோண்டிகிட்டே இருக்கணும். பகவான் எப்போவுமே பஞ்சாயுதங்களோடையே எப்போவுமே தோன்றார் இல்லையா? ஏன்? பகவான் அடியார்களை ரட்சிக்கத்தான். அது மட்டும் இல்லை, விரோதிகள் அழிக்க, அடியாருக்கு எதான ஆபத்து வந்தால் அந்த அவளை காப்பாற்றுறதுக்காக, விரோதிகள் அழிக்கிறதுக்காகவும் எப்போவும் சங்கு சக்கரம் பஞ்சாயத்தோடு இருந்துகிட்டே இருப்பார். அது அவரோட அடையாளம். சங்கு சக்கரம் தான் அவர் பார்த்தோடனே நமக்கு தெரியும், ஓ ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் அவருக்கு அழகு, ஆபரணம், ஆயுதம் எல்லாமே அதுதான். அதனால் நம்ம பஞ்சாயத்து சோஸ்திரம் எப்போவுமே நம்ம டெய்லி சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? எதுக்கு? பயம் நீங்கிடும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், பக்தி பெருகும், நமக்கு பகவான் அடையணுங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் நம்ம எப்போவுமே பகவான் சிந்தனையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 19வது ஸ்லோகத்தை சொல்கிறார். எப்படி சக்கரம் சுழண்டுண்டே இருக்கோ அது போல தான் உலகம் உருவாருது, பிறகு லயமடைகிறது. பிரம்மாவுக்கு பகல் போது வந்தால் உருவாருது, ராத்திரி போது வந்தால் லயமடைகிறது. இதான் யுக சக்கரம்னு சொல்கிறோம். அப்புறம் தெளிவான மார்க்கத்தை அந்த சுதர்ஷன் சக்கரம் நமக்கு காட்டுறது. கோட்டி சூரிய பிரகாசம் நிறைந்து தான் அந்த சுதர்ஷன் சக்கரம். அவ்வளவு அவரோட சக்கரம் அவ்வளவு பிரகாசமாக இருக்குமா. ஏன் சுற்றி சுற்றி உருவாகி அப்புறம் ஏன் அழியணும் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். அதுக்கு அவர் சொல்ல, கர்மத்துக்கு வசப்பட்டிருக்கோம் இல்லையா? எல்லா மக்களும் என்ன பண்ணுவா? ஜீவாத்மாக்கள் எல்லாம் கர்மத்துக்கு வசப்பட்டவா, யாரும் அதில் வித்தியாசமே கிடையாது. அதனால தான் உலகம் உருவாருது, அழியிறது. அதாவது ஜீவர்கள் மறுபடியும் பிறக்கிறா, அழியறா, அது சுழண்டு வருது. ராத்திரி பிரம்மாவுக்கு அழிஞ்சுடுறதுன்னு பார்த்தோம், பகல் உருவாருது. ஏன்னா அதெல்லாம் அவாவ பலனோட காரணத்தினால பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள். சில பேர் சொல்கிற பிறவியே இல்லை, இந்த ஒரு ஜென்மா தான், அடுத்த ஜென்மாலாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படிங்கிறா இல்லையா? அப்படின்னா அப்பயே இந்த உலகத்தை சில பேர் ரொம்ப நன்னா இருக்கா, பணம் நிறையா இருக்குது, ஆனால் அவள் தப்பு பண்ணிகிட்டே இருக்கா, ஆனால் நன்னா இருக்கா. சில பேர் நன்னா நடந்துக்கிறா, உண்மையே பேசுகிறா, பக்தியாக இருக்கா, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறா. அது ஏன்? அதில் இந்த ஜென்மத்தினால மட்டும் இல்லை, இதுதான் காரணம். போன ஜென்மாவில், முந்தின பிறவியில் நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்காலும் இந்த ஜென்மாவில் தப்பு பண்ணாலும் அனுபவிக்கிற மாதிரி நமக்கு தோன்றுறது. ஆனால் இதோட பலன் அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? மறுபிறவியே இல்லைன்னாக்கா அப்புறம் நீ தப்பு செஞ்சுட்டே இருப்பா, 4 பேரை கொலை பண்ணிட்டு கிடையாது. ஸோ முற்பிறவி உண்டு, பின்னாடி பிறவியும் கண்டிப்பாக உண்டு. அதுதான் அதுக்கு காரணம். அதை அவாய்ட் பண்ணத்தான் பகவான் என்ன பண்ணணும்? நம்ம பகவானோட திருவடியை பற்றிடணும். அதை பிடிச்சுட்டோம்னா அட்லீஸ்ட் மறுபிறவி இல்லாமல் நம்ம அதை தவிர்த்து விடலாம், நம்ம பகவான் அடைஞ்சு விடலாம். அதனால் மற்றதுக்கெல்லாம் அநித்தியமானதுக்கு ஆசைப்படாமல் திருவடியை பற்றுறதுக்கு ஆசைப்பட அர்ஜுனா அப்படின்னு 19வது ஸ்லோகத்தில் அவர் விவரித்து சொல்கிறார்.